அனைவருக்கும் வணக்கம்ங்க. 2/8/2025 மதியம் 2:30 விற்பனை பதிவில் 7 விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோங்க. பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க. வீடியோ பதிவில் ஒவ்வொரு பதிவுமே 2 நிமிஷம் பதிவு தாங்க. அந்த 2 நிமிஷத்தில் மாடோ கண்ணோ அதை பற்றி முழுமையான விளக்கம் நம்ம சொல்லிடுறோம். வாங்குறவங்க பதிவுக்கான விளக்கத்தையும் முழுமையாக கேட்டுட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணிக்கங்க. அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டானாலும் அதிகபட்சம் ஒரு அரை மணி நேரத்தில் சொல்லி உங்கள் அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க. நீங்கள் காலதாமதமாக சொல்லும் பொழுது தான் அந்த மாடோ கண்ணோ எங்களால் மறு விற்பனை செய்ய முடியறது இல்லைங்க. வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு 6 to 7 மாதங்களான சுழி சுத்தமான ஒரு கிர் கன்று, கிடாரி கன்றுங்க. கன்று திருச்சி மாவட்டத்தில் நம்மளுடைய நண்பர் அவங்ககிட்ட இருந்ததுங்க. நம்ம கொடுத்த மாட்டோட கன்று தான். போதிய பராமரிப்பு இல்லைங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாடலாக தெரியுங்க. நம்ம டாக்டரை வர சொல்லி தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர்மெக்டின் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம போட்டிருக்குறோங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2 மாதத்தில் கன்று கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தீவனம் வைக்கிறத பொறுத்து தெளிய ஆரம்பிச்சிருங்க. நல்ல ப்ரீடு குவாலிட்டியான கன்று, கொஞ்சம் இளைப்பாக இருக்குது. தவிடு தண்ணி வெச்ச வரைக்கும் குடிக்குதுங்க. இப்போ காலையில் எடுக்கிற வீடியோ பார்த்தீங்கன்னா தண்ணி ஜம்முன்னு குடிச்சிட்டு தெளிவாக இருக்குதுங்க. தாய்மாடு பார்த்தீங்கன்னா நேராக ஒரு 5 கறக்கக்கூடிய மாட்டுங்கன்னுங்க. முறையான குடல் புழு நீக்கம், முறையாக 2 நேரமும் அடர் தீவனம் வைக்கிறத பண்ணிங்கன்னா ஒரு 6 மாதத்தில் 1 வருஷம் ஆகும்போது கன்று நல்ல ஜம்முன்னு ஃபஸ்ட் குவாலிட்டி கன்னாக சேர்ந்துருங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 14,000 ரூபாய்ங்க. தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி உண்டுங்க. நேரில் வந்தாலும் சரி, வீடியோ பார்த்தாலும் சரி, அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதும். முழு தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க. ஒவ்வொரு பதிவுக்கான விளக்கத்தையும் கேளுங்க. உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் அட்வான்ஸ் பண்ணுங்கள். 100 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம். ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு 2 to 4 நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிட்டு பாதுகாப்பாக கொண்டு இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க. மறக்காமல் நம்ம வீடியோவை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தாலும் ஃபேஸ்புக்கில் பார்த்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான எருமை கிடாரி கன்றுங்க. நல்ல காலூக்கமான கன்றுங்க. தாய் எருமை நல்லா கறக்கக்கூடிய எருமைங்க. காம்பு நல்ல இடைவெளி, நல்ல காதுகள் பெருங்காது. கண்ணுக்கான வயசு பார்த்திங்கன்னா 9 மாதம் ஆகுதுங்க. தாய் எருமையிலேருந்து பிரித்தாச்சுங்க. பால் ஊட்டுறதில்ல, தவிடு தண்ணி நல்லா குடிக்குதுங்க. இந்த வீடியோ எடுத்து ஒரு 5 நாட்களுக்கு முன்னாடி எடுத்தது. இன்றைக்கி கண் நல்லா தெளிஞ்சிடுச்சுங்க. ஏன்னா குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணியிருக்கிறோம். நல்ல குவாலிட்டியான கண்ணாக வரும். தாய் எருமை நல்லா கறக்கக்கூடிய எருமை, காம்பு நல்ல இடைவெளியோடு இருக்குதுங்க. எருமை கிடாரி கன்று வேணும், லோ பட்ஜெட்டில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விற்பனை விலை பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய்ங்க. நீங்கள் 10 கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க, காங்கேய மாடு, கலப்பின மாடு எது வேணாலும் வச்சுருக்கிறீங்க. அந்த மாடுகள்லாம் நிறைய தீவனங்களை கழிக்குது. அந்த கழிக்கிற தீவனத்தை குப்பையில் அள்ளி போடுறதுக்கு பதிலாக வெயிலில் 1 நாள் 2 நாளைக்கு நல்லா காய போட்டு மொறுன்னு காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான எருமை கன்றுகளுக்கு நீங்கள் கழிகூலங்களை போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுங்க. பச்சை தண்ணி வச்சாலே போதும். குடல் புழு நீக்கம் 4 மாதத்துக்கு ஒரு தடவை மருந்தகத்தில் சொல்லி மாத்திரையாகவோ இல்லை டாக்டரை வர சொல்லி இன்ஜெக்ஷனாகவோ நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா கன்று இளைக்கவே இளைக்காதுங்க. நல்ல குவாலிட்டியாக சேருங்க. ஒரு நாளைக்கு விற்பனை செய்யும்போது தலையீத்தில் உங்களுக்கு தேவைப்படல, விற்கலான்னு நினைக்கும்போது அந்த அன்னைக்கு குறைஞ்சபட்சம் 50,000, அதிகபட்சம் 1,00,000 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு பணத்தை உருவாக்குங்க. ஏன்னா நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் போகிறத கண்ணுக்கு போட்டு வளர்த்தி ஒரு நாளைக்கு ஒரு நல்ல பணம் பண்ணிக்கலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 18,000 ரூபாய். நேரில் பார்க்கலாம், வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாம். அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி ஏற்பாடு பண்ணி தர்றோமுங்க. நேரில் எப்போ வேணாலும் வாங்க, வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள். பிடிக்கல நீங்கள் போய் உங்கள் வீட்டுக்கு போய் வீட்டில் இருக்கவங்களோட கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு தான் முடிவு எடுக்கணுன்னா அட்வான்ஸ் பண்ணாமல் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் அவசரத்தில் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க. அப்புறம் அந்த அன்னைக்கு சொல்லாமல் அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் மீண்டும் சொல்கிறனால தான் நம்ம போட்ட பதிவை மீண்டும் மறுபதிவாக போட வேண்டிய ஒரு தர்ம சங்கடமான சூழல் இருக்குதுங்க. அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தார்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்றுங்க. கன்றுக்கான வயசு பார்த்திங்கன்னா 9 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பால் தெளிவாக இருக்குதுங்க. பின்னாடி அறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பிங்க் நிறத்தில் இருக்கும். இதனுடைய விற்பனை விலை பார்த்திங்கன்னா 13,000 ரூபாய்ங்க. தார்பார்க்கர் செனையூசியின் மூலமாக பிறந்த ஒரு கிடாரி கன்று, சுழி சுத்தமான கன்று, கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பால் தெளிவாக இருக்குது. விற்பனை விலை 13,000 ரூபாய்ங்க. நேரில் பார்க்கலாம், வீடியோ பார்ட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க.
நான்காவதாக நீங்கள் விற்பனை பதிவில் பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க, கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸுங்க, 9 மாத சினைங்க, 20 நாளில் கன்று போடும். பாலோட அளவீடு 4+3 7 லிட்டர் பால் கறக்கும். கால் அணைச்சிக்கணும். லோக்கல்லே இருந்த மாடுங்க. 2ஆம் ஈத்தில் நம்ம கொடுத்தோம். ஒரு ஈத்து முழுவதுமே கரூர் மாவட்டத்தில் தான் இருந்தது. இப்போ ஈனக்கூடியது 3வது ஈத்துங்க. பல் இப்போ தான் சேர்ந்துருக்குது. பால் வந்து எருமைப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாட்டினுடைய நெய் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 to 12,000 ரூபாய்க்கு விற்பனை செஞ்சுருக்கிறாங்க. ரெட் சிந்தி சினையூசி தான் போட்டிருக்கிறாங்க. கண்டிப்பாக நாட்டுக்கன்று போடுங்க. 3வது ஈத்து கிர்ரும் ரெட் சிந்தியும் கிராஸு, 9 மாத சினை, கறவைக்கு கால் அணைக்கணும். பாலோட அளவீடு 4+3 7 லிட்டர் பால் கறக்கும். சுழி சுத்தமாக இருக்குது. ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாம். இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 53,000 ரூபாய்ங்க. பால் தேவைக்காக நல்ல டெஸ்ட் வர்ற மாதிரியான மாடாக, பாலும் வந்து ஒரு 7 லிட்டர் இருக்கிற மாதிரி, ஆண்கள் பெண்கள் பிடிச்சி ஆண்கள் பெண்கள் கறக்கிற மாதிரி நாட்டுக்கன்று போடுற உத்தரவாதத்தோடு வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 53,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, 9 மாத சேனை, 20 நாளில் கன்று போட்டுருங்க. யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், யார் வேணாலும் கறந்துக்கலாம். பால் எருமைப்பாலுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு மாட்டினோட உரிமையாளர் சொல்லியிருக்காங்க. 2ஆம் ஈத்தில் நம்ம கொடுத்த மாடு தான் கரூர் மாவட்டத்தில் தான் இருந்தது. அதனால தான் நம்ம நாட்டுக்கன்று போடுறதுக்கு உத்தரவாதம் கொடுக்குறோங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, நல்ல ஒரு குவாலிட்டியான காங்கேயம் பிள்ளை கிடாரி கன்றுங்க. கன்றுக்கான வயசு 9 மாதம் ஆகுதுங்க. சுழி சுத்தமாக இருக்குதுங்க. கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க. 8 பல் தெளிவாக இருக்குதுங்க. தாய் மாடு வந்து ஒரு பால் மயில மாடுங்க. 3வது ஈத்து மாட்டுக்கு பிறந்த கன்று. 9 மாதம் ஆன ஒரு பிள்ளை கிடாரி கன்று. சுழி சுத்தம், கழிப்பு சுழி குறைப்பழுது கிடையாதுங்க. 8 பல் தெளிவாக இருக்குதுங்க. நல்ல குவாலிட்டியான மாடாக வந்து சேரும். விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 19,000 ரூபாய்ங்க. காங்கை மாடுகள் வளர்க்கணும்னு முடிவு பண்ணுறீங்க, ஒரு கன்றுக்குட்டியாவது வேணும் அப்படின்னா காலக்கண்ணோ கிடாரி கண்ணோ கண்டிப்பாக ஒன்று வளர்க்குறதுக்கு முயற்சி மேற்கொள்ளுங்க. ஏன்னா காங்கேயத்தினுடைய எண்ணிக்கை படிப்படியாக குறைஞ்சிட்டே வருதுங்க. கிடாரி கண்ணும் காலக்கண்ணும் நம்ம இன்றைக்கி வாங்கி வளர்த்தா தான் ஒரு 2 வருஷத்தில் நம்ம விரும்புகிற மாதிரி ஒரு மாடாகவோ ஒரு கிடாரியாகவோ இல்லை ஒரு காலக்கண்ணை நம்ம வண்டிக்கு உழவுக்கு பழக்கிற காலக்கண்ணாகவோ உருவாக்க முடியுங்க. மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேஸுக்கு ஓட்டுறதுக்குன்னு நம்ம பகுதிகளில் அதிகபட்சமாக ஒரு 1000 ஒரு 1500 ஜோடி தான் காங்கேயம் காளைகள் இருக்குங்க. வண்டி உழவுக்கு அப்படிங்கன்னு மணல் வண்டிக்காக ஓட்டுற ஜோடிகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் ஒரு 500 ஜோடி தான் இருக்குங்க. மொத்தமாக ஒரு 2000 ஜோடி காளைகள் தான் காங்கேயத்திலேயே தற்போதைக்கு இருக்கிற சூழலே இருக்குதுங்க. பசுமாடுகள் அங்கங்கே விவசாயிகள் வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக காங்கை மாடு வளர்க்கணுன்னா நீங்கள் யாருக்கிட்ட வேணாலும் வாங்குங்க, எந்த சந்தையில் வேணாலும் வாங்குங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு எந்த கன்று வருதோ அந்த மாடோ கண்ணோ அதை வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக காங்கேயத்தை நம்ம ஒரு மாடோ ஒரு கண்ணோ வாங்கி வளர்க்குறதுக்கு முன்னெடுக்கலைன்னா கண்டிப்பாக எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷத்தில் ரொம்ப குறைஞ்சிருங்க. இந்த கண்ணோட விற்பனை விலை 19,000, வயசு 9 மாதம் ஆகுதுங்க. அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க, 3வது ஈத்துங்க, தஞ்சாவூர் குட்டை மாடுங்க. கன்று வந்து பார்த்திங்கன்னா காங்கைங்கன்று காலக்கன்று, 20 நாள் ஆன காலக்கன்றுங்க. கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் பால் கறந்துக்கலாமுங்க. பாலோட அளவீடு வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 2:30 வரைக்கும் வருங்க. சாயங்காலம் ஒரு 2, ஒரு 4 to 4.5 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு பீச்சிக்கலாமுங்க. 3ஆம் ஈத்து தஞ்சாவூர் குட்டை மாடு, 20 நாள் ஆன காலக்கன்று, காங்கைங்கன்றுங்க. கால் அணைக்க வேண்டியதில்லை. மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். நல்ல குவாலிட்டியான மாடு, நல்ல திமிழ் அமைப்பில், வீட்டுக்கு அடக்கமாக ஒரு மாடு இருந்தாலும் வீட்டு தேவை பாலை பூர்த்தி பண்ணிக்கிற மாதிரியும், பாலை கறந்துட்டு விற்பனை செஞ்சால் நஷ்டம் வராத மாதிரியும் வேணுன்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க. இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 40,000 ரூபாய்ங்க. ஈத்து 3ஆம் ஈத்து, ப்ரீடு தஞ்சாவூர் குட்டை, கன்று காலக்கன்று காங்கைங்கன்று,
கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு 4லேருந்து ஒரு 4.5 லிட்டர் பால் பீச்சும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. கன்று மாட்டினுடைய விலை 40,000 ரூபாய்ங்க. பால் வற்றும்போது காலக்கன்று குறைஞ்சபட்சம் 10,000, அதிகபட்சம் 5,000க்கு விற்குங்க. மாடு சந்தை மதிப்பாக இதே இழைக்காமல் இதே மாதிரி வச்சுருந்தீங்கன்னா 25,000 ரூபாய் குறைவில்லாமல் விற்கும். பாலை கறந்துட்டு விற்றிங்கனாலும் நஷ்டம் இல்லாமல் பால் வீட்டு தேவை பாலுக்கு கறந்துக்கலாமுங்க. பாலில் சிறந்தது ஆட்டுப்பால்னு குறிப்பிட்றாங்க. காரணம் என்னென்னா, மாட்டினுடைய கால்நடைகளினுடைய உயரம் குறைய குறைய அந்த பாலில் இருக்கிற புரதத்தினுடைய அளவு அதிகமாகவும் கொழுப்பினுடைய தன்மை குறைவாகவும் இருக்கும். அப்படிங்கிறனால தான் காந்தியடிகளே பாலில் சிறந்தது ஆட்டுப்பால் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாங்க. நிறைய ஆர்டிக்கலும் அது சம்மந்தமாக பப்ளிஷ் ஆகிருக்குது. அதே மாதிரி தான் புங்கனூர் குட்டை மாடுகளும் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காகவும் ஃபேன்சி ப்ரீடாக இருக்கிறதுனாலையும் எல்லோரும் குட்டை மாடுனாலே புங்கனூர் குட்டை அப்படிங்கிறது தான் எல்லோரும் விரும்பி சொல்கிறாங்க. அதில் 0 சைஸ் குட்டைங்கிறது ஃபேன்சி ப்ரீடுங்க. அது அழகுக்காக மட்டும்தான் வளர்க்க முடியும். அதில் நார்மலான குட்டை பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 அடி உயரம் இருக்கும். அது வேலைக்கு 2-2.5 வரைக்கும் கறக்கிறது இருக்குதுங்க. 1-1.5 கறக்கிற மாடுகளும் இருக்குதுங்க. உங்களுக்கு பொதுவாக ஒரு குட்டை மாடு கால் அணைக்காமல் வீட்டு தேவை கறக்கிற மாதிரி பெண்கள் பிடிச்சி பெண்கள் கறந்துக்கிறதுக்கு கறந்துட்டு விற்றால் நஷ்டம் போகாமல் வேணும்னா நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் குட்டை, தேனி மலை குட்டை மாடுகள், சக்கரை குட்டைன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரியான உம்பளச்சேரி குட்டை, இந்த மாதிரியான நம்ம ஊர் பகுதியில் இருக்கிற காஞ்சிபுரம் குட்டை, இந்த மாதிரியான குட்டை மாடுகளை நீங்கள் வாங்கி வளர்க்கலாம். கறந்துட்டு விற்றாலும் நஷ்டம் போகாதுங்க. தெளிவான மாடு குணமாக இருக்கும். 4லேருந்து ஒரு 4.5 லிட்டர் பீச்சிக்கலாம். கன்று காங்கைங்கன்று காலக்கன்று 20 நாள் ஆகுது. கன்று மாட்டோட விலை 40,000 ரூபாய்ங்க. இறுதி விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க. 3வது ஈத்துங்க 6 பல்லில் இருந்து இப்போ தான் கடை பல்லுங்க. கன்று பார்த்தீங்கன்னா 5 நாள் ஆன காலக்கண்ணுங்க. கறவைக்கு பார்த்தீங்கன்னா கால் அணைக்க வேண்டியதில்லை. பாலோட அளவீடு 4+3 7 லிட்டர் கறக்கும். மாடு கன்று ரெண்டும் சுழி சுத்தம். ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம். ஆண்கள் பெண்கள் கறந்துக்கலாமுங்க. வீட்டு தேவை பாலுக்கு ஒரு
வீட்டில் பெரியவங்களோட சேர்த்து ஒரு 6 பேர் 7 பேர் இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர் பால் தேவைப்படுது அப்படின்னா இந்த மாதிரியான மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம். ஈத்து 3ஆம் ஈத்துங்க, கன்று காலக்கன்று ஜெர்சி கன்று, கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம். 4 3 7 லிட்டருக்கு குறைவில்லாமல் கறக்கும். மாடு கன்று 2 சுழி சுத்தம். கன்று மாட்டோட விற்பனை விலை 56,000 ரூபாய்ங்க. ரொம்ப பொறுமையான மாடு, பூங்காம்பு, கறவைக்கு ரொம்ப ஒழுக்கமாக இருக்குங்க. வந்து 2 நேரம் நீங்கள் கறந்து பார்த்து வாங்கிக்கலாம். அட்வான்ஸ் பண்ணுங்கள், வந்து பால் கறந்து பாருங்கள். பாலுக்கு நிற்கலையா அவங்க அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாம். இந்த மாட்டுக்கு பதிலாக அந்த மாடு தான் மாற்றிக்கணும் அப்படிங்கிற எந்த கட்டாயமும் கிடையாதுங்க. தெளிவான மாடு வீட்டு தேவை பாலுக்கு கறக்கிறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குங்க. நல்ல பால் திரும்பிடுச்சுங்க. விலை 56,000 ரூபாய்ங்க. பல் வந்து 6 பல்லிருந்து இப்போ தான் கடைப்பல் வருதுங்க. இளம் மாடாக வேணும், கால் அணைக்காத மாடாக வேணும், ஒரு 7 லிட்டர் பால் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம். குழந்தைகளுக்கு நம்ம வீட்டிலேயே பன்னீர் போட்டு கொடுக்கலாமுங்க. நம்ம வீட்டிலேயே வந்து தயிர் சிலுப்பி நம்ம வந்து மோரை வந்து வீட்டில் ரெகுலராக குழந்தைங்க பெரியவங்க எடுத்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நம்ம வீட்டிலேயே நெய் காய்ச்சி நம்ம வந்து பயன்படுத்துகிறது உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல கொழுப்பை கொடுக்குங்க. குட் கொலஸ்ட்ரால்ங்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மளே வீட்டில் சொந்தமாக செய்யும்போது இன்னும் வந்து அதனுடைய பியூரிட்டி அதிகமாக இருக்கும். கடைசியாக அந்த நெய் காய்ச்சி இறக்கும்போது முருங்கைத்தலையை வந்து கீரையோ இல்லை வந்து கருவேப்பிலை தலை சில பேர் போடுவாங்க. அதை போட்டு காய்ச்சி எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா முருங்கைத்தலையில் வந்து அதிகப்படியான அயன் கண்டென்ட் இருக்குங்க. அதுவும் சேர்ந்து நெய்யில் வரும்போது நம்ம குழந்தைகளுக்கு பெரியவங்க எல்லாத்துக்குமே ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மோர் வந்து செரிமானத்தை ரொம்ப எளிமைப்படுத்துங்க. வீட்டு தேவை பாலுக்கு ஒரு 7 லிட்டர் கறவை கறந்துட்டு விற்றாலும் நமக்கு வந்து வேணுங்கிற அளவுக்கு பாலை கறந்துக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம். விலை 56,000 ரூபாய்ங்க.